அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்லாம் பாய். என்ன பாய், எப்ப வீட்டுக்கு வர? வீட்டுக்கா? எதுக்கு பாய்? இல்ல பாய், இன்னைக்கு காலையில எந்திரிச்சு காலாண்டு கிளிக்கும் போது தான் பார்த்தேன். இன்னைக்கு இனிய இஸ்லாம் பண்டிகைன்னு போட்டுருந்துச்சு. அதான் அப்படியே உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு. தேங்க்ஸ் பாய். இதுக்கு ஏன் பாய் வீடு வரைக்கும்? பின்ன வச்சுட்டேன், பிரியாணி தரமாட்டானோ? திரும்ப அடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்லாம் பாய். என்ன பாய் வேணும்? நண்பா, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். விண்மீன் ஒளி வருக, அல்லாவின் அருள் பெருக, ஒரு 1/2 கிலோ பிரியாணி தருக. எது பிரியாணியா? எதுக்குடா? டேய், இன்னைக்கு ஃபெஸ்டிவலடா மச்சான். பிரியாணி கிடைக்கும்னு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கலடா. ஏமாத்திராதடா. சரி, இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல் அத முதல்ல சொல்லு. இன்னைக்கு தானே, இன்னைக்கு என்ன ஃபெஸ்டிவல்? மொஹரம். மகரம். ஹாப்பி மகரம். துலாமு வைடா வெண்ண. டேய் மாப்ள, லாஸ்டா கேக்குறேன், பிரியாணி தருவியா மாட்டியா? டேய், மொஹரத்துக்கு நாங்களே பிரியாணி சாப்பிட மாட்டோம்டா. டேய், அதான் பிரியாணி சாப்பிட மாட்டீங்களே, அந்த சாப்பிடாத பிரியாணி எனக்காச்சும் தரலாம்லடா. பாய், நல்லா கெட்ட வார்த்தை பேச வைக்காத வை. போன வை பாய். சரிடா, எனக்கு பிரியாணி கூட வேணாம்டா. ஆனா எதுக்குடா பிரியாணி தர மாட்டீங்க, அதை மட்டும் சொல்றா. ஏண்டா டே, காலாண்டுல 3 நாள் இருக்க முஸ்லீம் பண்டிகை கரெக்டா போன் பண்ணி பிரியாணி கேட்க தெரியுதுல. அதே காலாண்டுல அரை பக்கத்து ஹிந்து பண்டிகை இருக்கு. ஒரு தடவை பலகாரம் கொடுத்துருப்பேன் எனக்கு. நிறுத்துறா, ஒரு பலகாரத்தை கேட்டு நம்ம நட்பையை கொச்சப்படுத்திடல. அடுத்த ரம்ஜான் வரைக்கும் உனக்கு போனே பண்ண மாட்டேன்டா. வைடா போன. டேய், அவன் பிரியாணி தரமாட்டானா? இவன் போனா என்னடா? எனக்கு இனிய நண்பன் இஜாஸ் இருக்கான்டா, அவனுக்கு போன் பண்றடா. நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.